அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நான் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு பொள்ளாச்சிக்கு போயிட்டுருக்குறோம். அது ஒரு வீடியோவாக நான் எடுத்து போட்டிருக்கிறேன். நான் வாங்க பார்க்கலாம். பொண்ணு மாப்பிள்ளையில் பார்த்து மிஸ் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட கிளம்பிட்டோம். சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். அதுக்கு வந்து வீட்டில் என்ன தான் நாங்கள் பிரியாணி வச்சு சாப்பிட்டாலும் மண்டபத்தில் சாப்பிட்ற பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. வாங்க என்னமெல்லாம் வச்சுருந்தாங்கன்னு வாங்க பார்க்கலாம். எல்லாமே குழந்தைகளெல்லாம் சுட சுட பிரியாணி சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மட்டன் கிரேவி, ஆனியன் ரைஸ்டா, பைனாப்பிள் கேசரி, அது கூட வந்து ஒயிட் ரைஸு, ரசம், கிரேவி, பொரியல் எல்லாமே வச்சுருந்தாங்க. கேசரி நாங்கள் பிரியாணியெல்லாம் சாப்பிட்டுட்டு அது கூட வந்து ஒயிட் ரைஸ் சாதமும் சாப்பாடு நல்லா சாப்பிட்டாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு என்ன பண்ண சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ஃபங்க்ஷனில் வந்து எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான். அதனால் வந்து ரொம்ப நாள் பார்க்காதவங்களாம் எல்லாம் ஃபேமிலி வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக எல்லாம் பேசிட்டு சொந்தக்காரங்களோட நாங்கள் வெளியே டூர் போகலான்னு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே பக்கத்துலேயே வந்து ஆறு மாதிரி சூப்பராக இருக்கும், பார்க்குறக்கு செம்ம ஃபால்ஸாக இருந்தது. நாங்கள் அங்கேயே போயிட்டோம். போய் எல்லாம் பாருங்கள், எல்லாம் ஃபேமிலி எல்லாமே இருக்கிறது வரை எங்கள் ஃபேமிலி தான். எப்படி என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டுருக்குறாங்க பாருங்கள். இந்த இடம் வந்து பொள்ளாச்சியில் இருக்கிற ஆனமலையில் இருக்கிற அணைத்திட்டு மழை சீசனுங்கிறனால நல்லா தண்ணி நிறைய போயிட்டுருக்குது. விளையாடுறதுக்கும் நல்ல இடமா இருந்தது. தண்ணி அவ்வளோ அழகாக நீட்டாக இருந்தது. இடமெல்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ நீட்டாக இருந்தது. எல்லாம் குழந்தைகளாம் பாருங்கள் என்ன என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டுருக்குறாங்கன்னு. குழந்தைகளோட நான் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்னோடய ஃபேமிலி, அத்தனை பேருமே என்னோடய ஃபேமிலி. எல்லாம் ஒரே டைமில் அட்டன் டைம் பார்த்தப்போ எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த இடமே வந்து ஒரு கிராம சைடு, பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு கிராமத்துக்குள்ளே போனால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்தது. இது வந்து நாங்கள் போகிற வழி ரெண்டு சைடு பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்தது. தென்னந்தோப்பு அப்புறம் ஒரு கிராமிய ரம்மியத்தோடு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த இடம் வந்து பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. கார் பார்க்கிங்கில் ஓரமாக நிறுத்திட்டு இறங்கி போய் விளையாடுறதுக்கு அவ்வளோ சூப்பரான இடம் வந்து நல்லா நீட்டாக சுத்தமாக இருந்தது. அந்த தண்ணியில் போய் விளையாடுறதுக்கு பாருங்க, எங்கள் ஃபேமிலியெல்லாம் ஒவ்வொருத்தராக வந்துட்டுருக்குறாங்க பாருங்க. அணைக்கட்டில் வந்து தண்ணி வந்து நிறந்து போய் ஆற்றுல தான் கலக்குது. அந்த சைடு வந்து ஆற்றுல வந்து எல்லாம் துடைக்கிறதுக்கு எல்லாம் மீனெல்லாம் பிடிச்சிருக்காங்க. அதுக்கு இப்படிலாம் நான் போட்டுருவேன். சொந்தக்காரங்களோட இந்தமாரி ஃபேமிலியோடு போகிறது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் இதுமாதிரி அவுட்டிங் போயிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஃபேமிலியோடு இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமான நிகழ்ச்சிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்களுக்கு
எல்லோரும் நாங்கள் சேர்ந்து குளிச்சு முடிச்சுட்டு எல்லாமே வந்து நாங்கள் ஒரு லாஸ்ட்டில் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவாக நாங்கள் எடுத்துருக்குறோம். ஃபுல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யாரெல்லாம் இந்த மாதிரி ட்ரிப் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்களோ அவங்களாம் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல்.